நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கர்த்தர் என்னை காலையில் என்னை காண்பித்து என்னை ஆச்சரியப்படுத்தின அந்த சம்பவத்தை காரியத்தை மட்டும் முன்வைக்கிறேன். 1வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க. உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எந்த வார்த்தை? தேவன் கட்டளையிட்ட வார்த்தை. அப்ப ஜெபத்துல நெகேமியா எதை ஃப்ரண்ட்ல வைக்கிறாரு? எதை ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு? வார்த்தையை நினைத்தரலாம். இனி கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 13வது அதிகாரம் 31வது வசனம். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்துல ஃபர்ஸ்ட் நெகேமியா என்ன வைக்கிறாரு? கடைசி என்ன வைக்கிறாரு? தன்னை வைக்கிறார். வார்த்தையை முன்னிறுத்தி தன்னை எதற்கு பின்னிறுத்தி நெகேமியா ஜெபம் பண்றான். இந்த ஜெபம் உகந்ததா இருக்குமா இருக்காதா? வார்த்தை யாரு? கிறிஸ்து. அப்ப ஜெபத்துல நெகேமியா ஃபர்ஸ்ட் யாரை வைக்கிறான்? இயேசுவை வைக்கிறான். லாஸ்ட் யாரை வைக்கிறான்? தன்னை வைக்கிறான். வார்த்தையை ஃப்ரெண்ட்ல வைக்கிறான், தன்னை லாஸ்ட் வைக்கிறான். நெகேமியாவின் ஜெபம். ஆமென். நாம மேக்சிமம் நம்மளதான், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கரெக்டா கொடுக்கிறேன், நான் 10 கட்டளைகள் நாம் நம்மளை வைக்கிறோம். வார்த்தையை முன்னாடி வச்சு தன்னை அதற்கு பின்னாடி வைக்கிறான். ஆமென். சத்துருக்கள் எல்லாரும் முனையற்று போனார்களாம். அதனாலதான் நம்ம பண்ணின வசனத்தை அப்படியே நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம ஜெபத்துல எப்பவுமே நம்ம கிட்ட ஆமென் 1000 நன்மை இருக்கலாம், ஆனா எப்பவுமே இயேசு வார்த்தையை ஃப்ரெண்ட்ல வச்சிருங்க. உங்களை லாஸ்ட் வச்சிருங்க. லாஸ்ட் என்னை நினைத்தருளும் என்று லாஸ்ட்ல முடிக்கிறார். வார்த்தையை நினைத்தருளும் என்று தொடங்குகிறார். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். வார்த்தையை நினைத்தருளும். எப்பவுமே உங்க ஜெபத்துல வார்த்தையை வச்சு பழகணும். எந்த வார்த்தைன்னா, ஆமா யாரோ அப்படி ஸ்டைலா ஜெபம் பண்ணுவாங்கல்ல, சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் எடுத்திருப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன தப்பா நினைக்கிறோம்னா, ஒருத்தங்க ஜெபம் பண்ணி நடந்திருக்கும், அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு அந்த ஜெபத்தை அப்படியே எழுதிட்டு நாமளும் ஜெபம் பண்ணா நடக்கும்னு நாம சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாததுனால சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. இயேசு தேவனே, அது கூட மறந்துட்டு நிறைய பேர். ஆமா, இப்ப தனித்தனியாக எல்லாரும் சொல்ல வைக்க போறேன். அது கேட்டவொன்னு சொல்லுவாங்க, நாங்க சண்டே ஸ்கூலு, சண்டே ஸ்கூல் போகிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஓகே. நம்ம அதே மாதிரி எழுதி அதே மாதிரி கேட்டு நம்ம ஜெபத்தில் எதை முன் வைக்கிறோம், எது நிலைக்குமோ எது நிற்குமோ அதை முன்னாடி வைக்கணும். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது. ஒளியாத வார்த்தையை முன்னிறுத்தி ஜெபம் பண்ணா நாமும் நிற்க முடியும். நிலைத்திருக்கிற நாம் வாழ்க்கையில நிக்கணுமா, நிலைக்கணுமா, நிர்மூலமாகாம இருக்கணுமா? நிலையான வார்த்தையை ஜெபத்துல முன்னாடி வைங்க. கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை இருக்கிறதல்லவா, இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே. இப்படிதான் மோசே தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மேல இறங்குதுன்னு தெரிஞ்சதும் மோசே வந்து நிக்கிற வார்த்தையை முன்னாடி வச்சுட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை நீங்க கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னீரே ஆண்டவர், இப்படி வச்சு பின்னாடி கொண்டு வந்துட்டான். தன்னை பின்னாடி கொண்டு வந்துட்டான். வார்த்தை தாங்க ஒரு தேவ பிள்ளையினுடைய ஷீல்டு. ஆமென். வார்த்தை
வார்த்தையை முன்வைத்து தன்னை பின்னாடி வைக்கிறான் நெகேமியா. ஆமென். ஜெபத்துல நெகேமியாவின் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், வார்த்தையை முன்னாக தன்னை பின்னாக வைக்கிறான். ஜெபத்தின் பலன்களை ஒரு 5 காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். 1, அவன் காரியம் விசாரிக்கப்படுகிறது. ஜெபிக்கிறவனுடைய காரியம் ஆமென் விசாரிக்கப்படும். விசாரிக்கப்படும். நம்மளை ஒருத்தங்க விசாரிக்கிறதே நமக்கு ஆசீர்வாதங்க. அதுவும் சிங்காசனத்தில் இருக்கிறவர் விசாரித்தா, ஹல்லேலூயா. நீங்க நம்ம ஜெபம் பண்ணாலே நம்ம காரியம் பேசப்படும். அரண்மனையில் ஜெபிக்கிறவனுடைய காரியம் ராஜா பார்க்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை 1லிருந்து வாசிங்க. ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு, இதுதான் அவனுடைய வேலை, நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது. பொதுவாகவே நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒன்னு எடுத்து தரும்போது நம்ம எதை பார்ப்போம்? நம்ம கிட்ட ஒன்று எடுத்து ஒருத்தங்க தரும்போது நம்ம என்ன பார்ப்போம்? பொருளை தான் பார்ப்போம். முகத்தை பார்த்துட்டு அது பாம்பா இருந்தனா தேங்க்யூ பிரதர், இப்படி முகத்தை பார்த்து எத்தனை பேர் கொத்து வாங்கிட்டு வந்திருந்து மொத்த பார்த்து ஏமாத்திட்டேன். கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு வைங்களேன், இல்லை சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு ஒருத்தங்க வராங்க, வரும்போது அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு மனசு தோணுது. முதல்ல நம்ம எங்கே தான் பார்ப்போம்? ஏன் கை இருக்கா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரானா? இல்லை. ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கும்போது ராஜா வந்து முகத்தை பார்க்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தயை என்ன தெரியுமா? அவனுடைய முகம் பார்க்கப்படுகிறது. ஒரு அர்த்தசஷ்ட ராஜா ஒருத்தனுடைய முகத்தை பார்த்து அவன் மன துக்கத்தை அறிய முடியுமானால், நம்முடைய ராஜா, பரலோக ராஜா, ஹல்லேலூயா, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும். முகத்தை பார்த்து ஒரு அர்த்தசஷ்ட ராஜாவுக்கு அவனுடைய மன துக்கத்தை அறிய முடியும். இது மனோ துக்கமே அல்லாம ஏன் ராஜா அப்படியே டி மைனர் கொடுப்பான். என்றே முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரணிஞ்ச தெய்வத்தின் மிழி நீரை இருந்தாங்க. அவன் காரியத்தை விசாரிக்கிறார். ஒரு பந்தி பரிமாறுகிறவன் காரியத்தை ராஜா விசாரிக்கணும்னு என்னங்க அவசியம்? அவர் ராஜகுமாரனும் கிடையாது, இளவரசனும் கிடையாது, அடுத்து ராஜாவாய் வரப்போகிறவனும் கிடையாது, மந்திரியும் கிடையாது, மந்திரியின் குமாரனும் கிடையாது, ஆலோசனைக்காரனும் கிடையாது, தானியேலை போல பிரதானிகளில் ஒருவனும் கிடையாது. ராஜா வந்து உட்கார்ந்தா விளம்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் காரியம் அரண்மனையில விசாரிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் காரியம் ராஜா சமூகத்திலே விசாரிக்கப்படும். 2வதாக 2:8 வாசிங்க. நான் எல்லாம் சொல்லி முடிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய ராஜாவே, எனக்காக இந்த ஒரு கட்டளை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா
ராஜா அவைகளை எனக்கு கட்டளை. ஜெபிக்கிறவனுடைய காரியம் விசாரிக்கப்படும். இரண்டாவது, அவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. சூசான் நகரம் கலங்கிற்று ஆமான் நிமித்தமாய். எஸ்தர் சொல்றாங்க 3 days ஃபாஸ்டிங் போடலாம் அப்படின்னு. அதன் பிறகு ராஜ சமூகத்திலிருந்து அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை ராஜ சமூகத்திலிருந்து பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு தேவ பிள்ளை கலங்க கூடாது. எல்லாவற்றையும் மாற்றி யூத ஜனம் முழுவதும் அழிக்க வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனி ஜெபம் பண்ணி கதை நடக்காதுமா அப்படி சொல்லல. ஆமென். காரிய மாறுதலாய் முடிய வைக்க ஜெபம்ங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒருத்தன் அடிக்கணும்னு நினைச்சிட்டான் நான் பிசாசானவன், முதல்ல எங்க கை வைப்பான்? பிரேயர் லைஃப்ல கை வைப்பான். என்னால் ஜெபம் பண்ணவே முடியலை நம்ம ஃபீல் பண்ணும்போது பயப்பட ஆரம்பிச்சிடணும். அவன் எங்கேயோ. அதனால தான் அவன் என்னோட பைபிள் காலேஜ் பிரின்சிபால் இப்படி சொல்லுவாங்க, ப்ரேயர் இஸ் எ டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னா. டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அது என்ன அப்படின்னா, ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது முதல்ல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுன்னா அந்த நாட்டினுடைய அந்த தொலைத்தொடர்பு அதில் தான் குண்டு போடுவாங்க. எதுக்குன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகிடக்கூடாது. இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகிட்டான்னா எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. அப்போ முதல்ல அங்கே கை வச்சுட்டா அடுத்து என்ன நடக்குதுன்னு, இங்கே இருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்தது தெரியாது. அப்போ அங்கே தான் கை வைக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், என் ப்ரேயர் லைஃப்பில் கை வைக்கிறானாலே அவன் அங்கே பாம்பு போட்டான்னு அர்த்தம். அடுத்து எப்போ வேணாலும் இவன் அட்டாக் பண்ணலாம். நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திரு. என் டெய்லி அந்த கான்டாக்ட்லேயே இருக்கணும். என்னால் ஜெபம் பண்ணவே முடியலைனாலே அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அதனால தான் கூட இருக்கிறவங்கலாம் பெலன் குறுகிட்டுன்னு சொன்னாலும் நெகேமியா ஜெபம் பண்ணுறதுல ரெடியாக இருக்கிறார். ஆமென். ஆரம்பத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திட்டப்படுத்தினார்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பெலனும் ஜெபம். ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் விடக்கூடாது. ராஜ சமூகத்தில் இந்த கட்டளை, இந்த பிரேயர் வெரி வெரி பவர்ஃபுல். ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த பிரேயர் லைஃப் தான் அந்த குடும்பத்தினுடைய ஷீல்டு. ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நடுக்கடல்ல மூழ்க வேண்டிய படகு மூழ்காம மறுக்கரையை பிடிக்கிறது. அவர் போயிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டாராம். ஜெபம் பண்ணணும். பிரேயரை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு காலத்துல நல்ல உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப ஜெபம் பண்ணவே முடியலன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க பிரேயர் லைஃப்ல பிசாசானவன் பாம்பு போட்டான். ஆமே. ஏசபேல் ஒன்னு அடிக்கலமா. ஏசபேல் உன் பிரேயர் லைஃப்ல கை வச்சுட்டா. அவளுடைய வார்த்தை உன்னை பிரேயர் பண்ண விடாம பண்ணிட்டு பாத்தியா, எழும்பு வந்து நெல்லு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது 2:18 நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஜெபிக்கிறவனுக்கு ஃபேவரா அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நீங்க தனியாளா இருக்கலாம். நீங்க ஒரு ஜெபித்து விட்டு ஒரு காரியம் செய்ய முற்படும் போது உங்களுக்கு அனுகூலம் பண்ணு. அதான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்வார்கள். கர்த்தர் கொண்டு வருவார். தாவீதுக்கு உதவியாக அநேகரை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று 2 நாளாகமத்தில் இந்த வசனம். 2 நாளாகமம் எடுத்தா சொல்றேன் இல்லைன்னா. Thank you Jesus. Praise God. எடுத்தீங்களா யாராவது? தாவீதுக்கு உதவும்படிக்கு நான் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ல. 2 நாளாகமம் 12வது அதிகாரம்
அதனுடைய 21 முதல் வாசிங்க. 12வது அதிகாரம், 1 நாளாகமம் 12:21 முதல். 1 நாளாகமம் 12:21 முதல். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். 22வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இதுக்கு காரணர் யார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனிலிருந்து அவனிடத்திற்கு வந்த ஆயுதமேந்தின தலைவர்கள். 22வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதுக்கு உதவும்படிக்கு. இது எப்படி சாத்தியமாயிற்று? கர்த்தருடைய வாக்கின்படியே, கர்த்தருடைய கட்டளை. தாவீது தனியா நிக்கிறான். குடும்பத்துல கூட சகோதரர்கள் யாரும் துணையா நிக்கல. சரி, தம்பி கோலியாத்தை அடிக்க போறானே, நம்ம கூட சப்போர்ட்டா நிக்கலாம். ஒருத்தர் நிக்கலையே, யாரும் இல்லை. ஆனா அவன் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்றவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முன்னிறுத்தும் போது அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு கர்த்தர் அநேகரை வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல்கிட்ட சொல்றாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. எலியா நான் மாத்திரம். எலியா சொல்லும் போது எலியா சொல்றார், ஹே 7000 பேரை வச்சிருக்கிற எலியாவே, அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இணைந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார்.